வாழ்க வளம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த இனிமையான காலை பொழுதில் டென்மார்க் நார்வே ஸ்கையோகா இணையதளத்திற்கு வருகை தந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் மற்றும் துரியாதீத தவத்தை இனிதே நடத்தி கொடுத்த நேசமலர் அம்மா அவர்களுக்கும், நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் பாகிரதி அம்மா, நகுலேஷ் ஐயா, பத்மினி அம்மா அவர்களையும் அன்புடன் வாழ்த்தி வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு மதமும் விஞ்ஞானமும். அருட்தந்தை சூக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தர மானசீகமாக அவரை வணங்கிக் கொள்கிறோம். இந்து மதத்தில் சொல்லப்பட்ட 1000 வருடங்களுக்கு முன்னால் சித்தர்கள் கண்டுபிடித்த உண்மைகள் இன்றைக்கு விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு வருது. உதாரணத்துக்கு இந்த ஓம்கார மந்திரம் அல்லது பிரணவ மந்திரம்னு சொல்றோம் பாருங்க, அது 3000 வருடங்களுக்கு முன்னால் இதை மூல மந்திரமாக கொடுத்திருக்கிறாங்க நமது சித்தர்கள். இந்த மந்திரத்தில் இருந்து வரக்கூடிய அதிர்வு பிரபஞ்ச சக்திக்கு மூலமாக இருக்குன்னு சொன்னாங்க. கோயில்களில் எல்லாம் அதனால்தான் ஓம் என்ற மந்திரத்தை வச்சாங்க. நிறைய குருமார்கள் அதை செய்ய சொன்னார்கள். நம்ம அந்த ஓம் சாண்டிங்க செய்யும் போது நம்ம தலைய கொண்டு போய் நம்ம கைய கொண்டு போய் அந்த தலையில வச்சோமே, ஆனா நம்ம அந்த அதிர்வை அந்த நன்கு அந்த துரியத்துல உணர முடியும். மற்ற வார்த்தைய சொல்லி பாருங்க, ஓமையும் சொல்லி பாருங்க, வித்தியாசத்தை கவனிங்க. உடம்புல ஒரு நல்ல அதிர்வியக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. தொண்டை ஓக்கல் கார்ட்ஸ் இல்லையா, அதையெல்லாம் வலுப்படுத்தக்கூடியது. பிரபஞ்ச சக்தியோடு நம்மை இணைக்க வல்லது இந்த ஓம். இது இந்து மதத்தை சேர்ந்தது என்று வைத்திருக்கிறோம். இந்த காலகட்டத்துல அமெரிக்காவுல சில வருடங்களுக்கு முன் நாசாவுல விஞ்ஞானிகள் பாத்தீங்கன்னா அவங்க கண்டுபிடித்தது என்னன்னு சொன்னா, சூரியனிலிருந்து வரக்கூடிய அதிர்வும் ஓம்கார மந்திரத்திலிருந்து வரக்கூடிய அதிர்வும் ஒன்றா இருக்குன்னு கண்டுபிடிச்சு ப்ரூவ் செய்து வச்சாங்க. இந்த பிரணவ மந்திரம் என்பது ஒரு பெரிய சயின்ஸ். விஞ்ஞானிகள் ஆச்சரியப்படுறாங்க. இதை கண்டுபிடித்த ஞானிகள் இது இந்து மதத்திற்கு மட்டும் சொந்தமானதல்ல என்று சொல்லவில்லை. இதை கண்டுபிடித்தவர்கள் மதம் என்ற கோட்பாட்டின் கீழ் கொண்டு வந்து உலக மக்களின் நலனுக்காக கொடுத்தாங்க. இந்து சமவெளியில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அனைவருமே இந்துக்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. தவிர மதத்தின் பெயரால் அனைவரையும் பிரிப்பதற்கு அல்ல. உண்மையை யார் சொல்கிறார்களோ அதுவே மதம். அந்த வகையில வந்திருக்கு இல்லையா. இந்து மதத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ரீடம் இருக்கும். அது அதிக கட்டுப்பாடுகளை விதித்தது அல்ல. அது அதாவது அதுதான் இதனுடைய பெரிய சக்தின்னு சொல்லலாம். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது. இது அனைத்தையும் ஒருங்கிணைத்து விஞ்ஞான பூர்வமான உண்மைகளை அடங்கி இருக்கு. இது பிரிவினை உண்டு செய்வதற்காக அல்ல. அனைத்துமே இதற்குள் அடக்கம். தெளிவாக புரிந்தவர்கள் இதை குறை சொல்ல மாட்டார்கள். சாண்டிங் ஆஃப் ஓம் பாத்தீங்கன்னா இப்போ ஊடுருவி பரவி இருக்கு. வேற்று மதத்தினர் கூட சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்ற ப்ரூஃப்ஸ் இருக்கு. இதை டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. உடல், மனம், பிரபஞ்சம், காந்த விஞ்ஞானமாக இது மாறி இருக்கு இப்பொழுது. ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ற வார்த்தைக்குள்ள ஸ்பிரிட் அப்படிங்கிற அந்த உயிர் சக்தி அடங்கி இருக்கு இல்லையா. ஸ்பிரிட்னா உயிர் சக்தி. அத பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. உலகை 2 வகையாக பிரிக்கலாம்.
கண்ணுக்கு தெரிவது, கண்ணுக்கு தெரியாதது. கண்ணுக்கு தெரிவது நமது உடல், இது நல்லா கண்ணுக்கு தெரியுது. உயிர் கண்ணுக்கு தெரியறதில்ல. லைட் கண்ணுக்கு தெரியுது, இந்த லைட்டை இயக்குற எலக்ட்ரிசிட்டி கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரிகிற பொருளை மட்டும் வைத்து வாழ்ந்து வந்தால் நாம ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள இல்லைன்னு அர்த்தங்க. கண்ணுக்கு தெரியாத பொருளை எது இயக்குதோ, நான் இப்போது பேசிட்டு இருக்கேன், வாய் பேசுது, கண் பாக்குது, காதுகள் கொஞ்ச நேரம் முன்னாடி நேசமலர் அம்மா நடத்திய துரியாதீதத்தை கேட்டுது. அனைத்து பொறிப்புலன்கள் மட்டுமல்ல, அதை இயக்குகிற சக்தி, அதுதான் இயக்கம். சக்தி என்கிற உயிர், ஆன்மா, காந்தம், இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஸ்பிரிட்னு சொல்லலாம். மறைபொருள். இத பற்றி தெரிந்து கொள்வது ஸ்பிரிச்சுவாலிட்டி. கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் எனக்குள்ள எப்படி இயங்குது? இதுதான் உணர்வா மாறுது. உடம்ப மட்டும் தெரிந்து கொள்வேன், அதை இயக்கும் சக்தியை தெரிந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னா உடம்பை வைத்துக்கொண்டு எப்படி சரியா வாழ்வது? இப்பொழுது வீட்டுல ஏசி இருக்கு, வெயில் காலத்துல அடிக்கடி போடுறோம், இயங்கிக்கிட்டு இருக்கு, பிளக்சுவேட் ஆகுது, லோ வோல்டேஜ் போகுது. அப்ப என்ன பண்ணணும்? கரண்ட பற்றி தெரிந்தாதான் ஒரு ஸ்டெபிளைசர் போட்டு எந்த தொந்தரவும் இல்லாம ஏசிய இயங்க வைக்க முடியும் தானே. அதே போல உடம்பு அப்படின்ற பொருள் அந்த தன்மைய பார்த்து கொண்டு தினமும் இதுக்கு சோறு போடுறது, புதுவடை போடுறது, அதாவது ஆடை ஆபரணம் அலங்காரம் அப்படின்னு ஓடிக்கொண்டிருந்தா மட்டும் போதுமா? பொதுமக்கள் பொதுவாக இப்படித்தானே ஓடிக்கிட்டு இருக்காங்க. பதவி, அந்தஸ்து, பொருள் குவிப்பு, இல்லையா, அதிகாரம், இந்த உயிர் உடலுக்குள் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு? ஸ்பிரிட்டும் ஃபுல் பவர்ல இருந்தா தானே உடல் ஃபிட்டா இருக்கணும், இல்லையா, இருக்க முடியும். இல்லைன்னா உடலுடைய செயல்பாடு குறையும். வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா அது ஒரு நிமிடம் நிக்காது பாருங்க, இங்கும் அங்கும் ஓடிக்கிட்டே இருக்கும், விளையாடும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும். வயசாக ஆக எப்படி நமக்கெல்லாம் எப்படின்னு சொல்லவே தெரியல, இல்லையா. இப்போ ஒரு சமயம் போல ஒரு சமயம் இல்ல, சமயத்துல எனர்ஜி குறைவு, ஆஃப்டர் அ குட் ஹார்ட் ஒர்க், எண்ட் ஆஃப் தி டே எப்படி இருக்கு. அப்ப அதை நம்ம எல்லாருமே இந்த டயர்ட்னஸ் வயசானவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அதை குறையாம வைத்து கொண்டால்தான் சாதிப்பதை சாதிக்க முடியும். அப்பொழுது ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி கட்டாயம் தெரிந்துக்கணும். இந்த சக்தியை வைத்துதான் 88 லட்சம் உயிரினங்களும் விளையாடிக்கிட்டு இருக்கு. ஸ்பிரிச்சுவாலிட்டி மிக மிக முக்கியம். உடம்ப பற்றி மட்டும் தெரிந்து கொள்வேன், ஸ்பிரிட் வேணான்னு சொன்னா எப்படி? கோபம் வருது, சக்தி குறையுது. கோபம் என்பது எனது கரண்ட கீழே இறக்குது. அன்பு வருது, மனம் மகிழ்ச்சியா இருக்கு. அன்பு கூடுகிறது, பாசிட்டிவ் திங்கிங், அஃபர்மேட்டிவ் தாட்ஸ், வேர்ட்ஸ், ஆக்ஷன்ஸ் சொன்னாங்க. எதை அடித்தளமாக வைத்து இருக்கு? எல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். நாம நல்லதை நித்தம் நினைச்சா அது ஸ்பிரிச்சுவாலிட்டி. நல்ல உணவை சாப்பிடுறோம், இந்த உடலுக்கு மட்டும் உணவு அல்ல, உயிர் சக்தி தான். உணவுக்குள்ள மண் சக்தி அடங்கி இருக்குங்க. இந்த காய்கறிக்குள்ள இருக்கு, பழத்துக்குள்ள இருக்கு. அப்ப அததான் சாப்பிடுறோம். காற்றுக்குள்ளேயும் அதே போல பிராண சக்தி நம் உடலுக்குள்ள பாய்ந்து ஆற்றலை பஞ்சபூதங்களின் வழியாக நாம பெறுகிறோம். உற்று கவனித்தால் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் வாழ்க்கையே. ஸ்பிரிட் வெளியே போயிடுச்சுன்னா நமக்கு மதிப்பு இல்லை. ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் அடித்தளம், கோர் எல்லாம். அதை கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இயற்கையிலேயே கடவுள் தன்மை அப்படின்ற ஒன்று இருக்கு. அந்த கடவுள் தன்மை தான் காட்லினஸ். காட், காட்லினஸ். கடவுள், கடவுள் தன்மை, அது ஒரு குணம். 3 குணங்கள் நமக்கு தெரியும்: ரஜஸ், தமஸ், சாத்வீகம். இயற்கையில் குணங்கள் தான் இருக்கு. மனிதர்கள் குணத்தை வைத்துதான் வேறுபடுறாங்க. கடவுளுக்கு ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மை இயற்கையில் சக்தி ரூபமா இருக்கு. எனர்ஜி ஃபார்ம்ல பரமாணுவாக, துகள்களாக, வான்காந்தமாக இருக்கு. அந்த தன்மை நமக்குள்ள ஜீவகாந்தமா இருக்கு, சரிதானே? மனிதன் காலையிலிருந்து மாலை வரை கவனித்தா முழுமையா நல்லவனும் இல்ல, தீயவனும் இல்ல. அன்பாக, ஆனந்தமாக, அமைதியா இருக்கிறோம். திடீர்னு கோபம் யாரோ தூண்டி விடுறாங்க, கோபமா மாறிடுறோம்.
சிலர் என்ன பண்றாங்க, தாமச குணமாகி தீங்கு செய்யற அளவுக்கும் போயிடுறாங்க. அதாவது குணம் ஒவ்வொரு க்ஷணமும் மாறக்கூடியது. யாரும் முழுமையாக நல்லவர்களும் இல்ல, தீயவர்களும் இல்ல. நமது கருமயத்திலிருந்து நம்மை சில குணங்கள் மேலோங்கி ஆட்டி படைக்குது. சரியா இல்லையா? இயற்கை கடவுள் தன்மை என்பது ஒரு சக்தி ரூபமாக இயற்கையில பாத்தீங்கன்னா அது வியாபித்து கொண்டு இருக்கு. இயற்கைக்கு என்று ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்திற்கு அடித்தளமாக அது இயங்கிக்கிட்டு இருக்கு. அது பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து இருக்கு. நாம் அந்த நுண்மையான கடவுளை பார்க்க முடியாது. ஆனா அந்த தன்மைய நமக்குள்ள கொண்டு வந்தா நாம் அந்த கடவுளின் சொரூபமாகவே மாறிவிடலாம். அது சூட்சும தன்மையோடு இருக்கு. ஒருவரின் நல்ல குணம் வெளியில தெரியாது. அவரின் அமைதி செயல்பாட வச்சு அவர் எப்படிப்பட்டவர்னு நடந்துக்கிற முறைய வச்சு உணர்வா கணித்து கொள்ள முடியும். இல்லையா? நமக்கு எல்லாரையுமா பிடிக்குது? அப்போ யாரோட நம்ம மனம் அப்படியே இணைந்து நிற்க பிரியப்படுதுன்னு நம்மளே நாம கவனிச்சுக்கணும். பிறருக்கு உதவும் தன்மை உடையவர்களை கடவுள் போல இருக்கிறாங்கன்னு சொல்றது உண்டு. அந்த தன்மை ஒருவருக்கு வறுமை ஆனால் அவரின் உடல் முகபாவனை மாறிடும். ஒருவர் மிகுந்த கோபக்காரரா இருந்தா கண்கள் முகம் அந்த இருக்கும் இதெல்லாம் காட்டி கொடுத்துடும். இல்லையா? மூஞ்ச தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துருப்பாங்க, அப்ப பக்கத்திலே போக மாட்டோம். இல்லையா? அதே போல அமைதியானவர்களையும் முகம் காட்டி கொடுத்துடும். ஒருவரின் குணம் உடலில் பரிமளிக்கிறது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அரூபமான கடவுள் தன்மைக்கு உள்ள மன மன அதாவது உள்ள குணம் மனதின் மனிதனுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சித்தர்கள் ஞானத்துடன் உள்ளுணர்ந்து அந்த ரூபத்தை தான் சிலையாக வடித்து கோயில்ல வச்சாங்க. அந்த தன்மை நமக்குள் வந்தால் அந்த முகம் எப்படி இருக்கும்? அந்த சக்தி கூடினா மாறினா எப்படி இருக்கும்? அந்த வேரியேஷன் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற வேரியேஷனை கூட மகாலட்சுமி, துர்க்கை, முருகன், பெருமாள், சிவன்னு அந்த முகத்துல வேறுபாட்ட அந்த மாறும் பாவனைய சித்தர்கள் கவனிச்சு சிலையாக வடித்தார்கள். யாருக்கு என்ன வேணும்? சக்தி வேணுமா? இந்த கடவுள். அறிவு வேணுமா? இந்த கடவுள். பொருள் வேணுமா? இந்த கடவுள்னு ஒவ்வொன்னையும் நுணுகி ஆராய்ந்து அந்த தன்மையுடன் அந்த சிலை படைக்கப்பட்டது. சக்தியின் தன்மை மாற நம்ம உடலே மாறும். தெய்வீக தன்மை வரும் பொழுது கடவுளாக மாறி சித்தனாக மாறியதுனால கடவுளாக வைத்து வழிபட்டார்கள். ராமர் என்று ஒருவர் இருந்தார். சித்தனாக மாறி கடவுள் தன்மை முழுவதுமாக ஒளிர கடவுளாக அவரை வைத்து வணங்கினார்கள். இப்படி அப்படி யோசிச்சு பார்த்தா சில இடம் நமக்கு தட்டும். இல்லையா? அப்ப அதெல்லாம் கூட இத போட்டு பாருங்களேன், இந்த இடத்துல இது சரியா வருதான்னு உங்க சிந்தனைக்கு விட்டுடுற. இப்படி இந்த கடவுள் தன்மை நமது கண்களுக்கு எட்டுகிறது. பாமரனுக்கு இது புரியல. சித்தர்கள் இதை உணர்ந்தார்கள். ஒரு ஞானி இதை பார்த்தார். சாமுத்திரிகா லட்சணம்னு சொன்னாங்க. அழகு, தீர்க்கம், கண்களில் சக்தி, பேச்சில் ஈர்ப்பு, எல்லா விதத்திலும் உச்சகட்டமாக அந்த சக்தி மனிதனாக வந்து உட்காருது. அப்போ கடவுள பார்க்க முடியாது. யார பார்க்க முடியும்? அந்த கடவுள் சக்தி முழுவதும் இறங்கிய மனிதனை நாம எல்லாரும் பார்க்க முடியும். அந்த மனிதன் மூலம் நாம பார்க்க முடிகிறது. அப்படித்தானே இருக்க முடியும் கடவுள் தன்மை அப்படின்னு காட்டுது. அதனால்தான் மனிதன் தெய்வமாகலாம் அப்படின்னு சொன்னாங்க. மிருகத்தன்மையில் இருந்து மனித தன்மைக்கு மாறிய பிறகு தெய்வ தன்மை அடைந்து தெய்வமாக மாறி சிவனின் தன்மையாக மாறுவது முக்தி அடைதல், சமாதி நிலை என்கிறோம். இந்த நிலைக்கு நாம உயரணும். இந்த தன்மை நம்ம கிட்ட இல்லாம இல்லைங்க. 70, 80, 90% அப்படின்ற அளவுல இருக்கிறோம். பரிபூர்ணமா கடவுள் தன்மை நம்மள் ஒளிரணும், பரிமளிக்கணும். கருமையம் தூய்மை பெற்றால் அப்போது நாம் ஒவ்வொருவரும் இறைவனே, இறைவியே அந்த தன்மை வந்துடும். அது அரூபமாக வியாபித்து இருக்கும் பொழுது அது கடவுள் தன்மைன்னு சொல்றோம். பற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் மற்றும் நிர்சலனமற்ற நிர்குணம்னு சொல்றோம். அது
பிசிக்கல் ஃபார்ம் எடுத்து வந்தா ராமர் சிறிது ஆண்டு காலம் வாழ்ந்து விட்டு சென்று விட்டார். ஒரு சித்தர் வாழ்ந்தார், அவர் உடலை விட்டு விட்டார். அந்த பிசிக்கல் ஃபார்ம் பருவுடலுக்கு எல்லை இருக்கு. ஆனா அந்த காட்லினஸ் எப்பொழுதும் இங்க இருந்துட்டு தானங்க இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எல்லையற்றது நமக்குள் வந்து விட்டது. அந்த ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் ஆகிட்டோம்னா உள்ளே அந்த குணங்கள் வந்துவிடும். அளவு கடந்த அன்பு. இந்த உலகமே அமைதியாக வாழ வேண்டும், நம்முடையது அப்படின்னு நாம பார்க்க ஆரம்பித்து, அதாவது வாழ்த்த முடியுது தானே. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாட கடவுளால் மட்டுமே முடியும். கடவுள் தன்மை உள்ள ஒருவரால் மட்டுமே முடியும் தானே. சராசரி மனிதனுக்கு அந்த குணம் வராது. அருட்தந்தை பாத்தீங்கன்னா உன்னத மகான். எப்படி, அதாவது நம் மனதை உயர்த்தி வைத்து இருக்கிறார் பாருங்க. இந்த உலகை வாழ்த்துவது என்ன சொல்வார்னா, வாழ்த்துறதுக்கு ஆள் இல்ல, நாம தான் வாழ்த்தணும், நாம தான் வாழ்த்திக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. அது பொய் இல்ல. அன்பே சிவம், அன்பு என்பது குணம். என் குழந்தையை மட்டும் நான் அன்பாக நேசிக்கல, அத்தனை குழந்தையும் நான் அன்பா நேசிக்கிறேன். உயிரினங்களையும் ஜீவராசிகளையும் நான் நேசிக்கிறேன் என்று நேசிக்கிற குணம் வந்துட்டதுன்னா கடவுள் தன்மை வந்து விட்டது. மனிதனுக்குள் அந்த சக்தி ஒளிவிட தொடங்கும். பாத்தீங்கன்னா அது உச்சக்கட்டத்துக்கு போகும் பொழுது கடவுளாக மாறிடும். அப்பொழுது அத்தகைய மனிதர்கள் அனைவரையும் காப்பாற்றணும். இந்த சிருஷ்டிக்கு ஏதாவது நன்மை செய்யணும், இந்த உலக அமைதி என்ற வேலையை செய்யணும் அப்படின்ற தெய்வீக எண்ணங்கள் நம்மை ஆட்கொள்ள தொடங்கும். அது ஒரு குணம். அந்த குணம் குறைந்து இன்று சுயநலமாக இருப்பதனால அத்தனை பிரச்சனையும் வருது. எப்பொழுது சுயநலம் குறைந்து தெய்வீகம் வருகிறதோ அப்பொழுது இறை சக்தி ஓங்கி பிரச்சனைகள் குறைந்து காணாமல் சென்று விடுகிறது. அதனால்தான் புத்தர் வீட்டை விட்டு, மனைவியை விட்டு, குழந்தைய விட்டு உலகை காப்பாற்ற ஓடினார் பாருங்க. அப்ப கடவுள் உள்ளே வந்து அவருக்குள்ள உட்கார்ந்து விடுகிறார். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி உலக சமாதானம் என்று உலகிற்கே விடிவு தரும் உலகளாவிய நோக்கம் கொண்ட புத்தகத்தை 1957 எழுத முடிஞ்சது. அது ஒரு தன்மை. அந்த உருவத்தை கடவுளாக வழிபடுகிறோம். ஆனால் அந்த இறைத்தன்மையை தான் நம்ம என்ன பண்றோம், வழிபடுகிறோம். அது எல்லாரிடமும் இருக்கு. அது மூலத்திலையும் அந்த தன்மை இருக்கு. எல்லா உயிரும் ஒன்றாமே உற்று பார்த்தால் அப்படின்னு சொன்னாங்க அருட்தந்தை. அதை மறந்து போய் இருக்கிறோம். மனம் எல்லை கட்டி சுயநலமாக நரகமாக பெரும்பாலருக்கு இருந்து கொண்டு இருக்கு. அதை தான் கடந்து இறைநிலையை உணர்ந்து பரிமளிக்க அந்த தியான பயிற்சி உதவுது. திருவள்ளுவர், பதஞ்சலி மகான், வள்ளலார், மகாகவி பாரதியார், அருட்தந்தையின் முகம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா தான் இருக்கும். அன்பும் கருணையும் கொண்ட முகமாக இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும். அச்சில் வார்த்தால் போல ஒரே கோட்ல அவங்க வந்திருப்பாங்க. அது மாறாது. தன்மை மாறினா அந்த உருவம் மாறும். ஆன்மீகம் என்பது ஆன்மாவை அறிந்து கொள்வது. அதற்கு தெய்வத்தை அறிந்து கொள்ளணும். அதுதான் பிறவியின் நோக்கமே. கடவுளை பற்றி எல்லா மதங்களும் என்ன சொன்னார்கள்? எங்கும் உள்ளவன், எல்லாவற்றுக்குள்ளும் ஊடுருவி இயக்க சக்தியாக இருப்பவன், எல்லாம் அறிந்தவன் அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் வைத்து கொண்டு அவர்கள் மதத்தில் என்ன சொல்லி வைத்தார்களோ அதற்கும் இந்த கடவுள் தன்மைக்கும் ஒத்துக்கொள்கிறதா அப்படின்னு பார்க்கணும். எந்த இடத்துல யார் சொல்றது ஒத்துக்கொள்ளுதோ அதுதான் சரின்னு சொல்றாங்க நமது குருபிரான். ஆனாலும் அதை அப்படியே எடுத்துக்கொண்டா போதாது. இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துட்டது. இந்த விஞ்ஞான ஆராய்ச்சியின் மூலமாக அந்த கடவுள் தன்மையானது இந்த பிரபஞ்சத்தை எந்த முறையில் நடத்துது அப்படின்றதையும், அதன் நோக்கம், அதன் இயக்கம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளணும். அது தெரியாம பழைய கருத்துக்களையே வைத்து கொண்டா
மீண்டும் அந்த அறிவு முன்னேற்றத்தில் முரண்படும். நம் உடலில் இதெல்லாம் நடக்குது. இது கடவுளால் நடக்குதுன்னு சொன்னா போதாது. அந்த கடவுள் இந்த அணுவுக்குள் எம்மாதிரியாக இருந்து கொண்டு அதை நடத்துகிறான் அப்படின்றத அதிகம் தெரிஞ்சு கொள்ள உடம்புக்குள்ள நடக்கிறது எல்லாமே ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கு. அதாவது அதை நடத்துறான், சுற்றுகிறான், அதை விளக்குகிறான், எல்லாமே அந்த தோற்ற பொருளாக அந்த பொருட்களாக வருகிறான் என்பதை தெரிந்து கொள்ளும் அளவுக்கு ஒரு அறிவு இக்காலத்துல வளரணும். இப்ப நம்ம கையால செங்கால உடைக்கிறோம், இதே கையால பியானோவை வாசிக்கிறோம், நம்ம இது பண்றோம், வாசிக்கிறோம், சித்திரம் வரைகிறோம், எழுதுறோம். ஒரு மெஷினை இதே போல ஆல் இன் ஒன்னா செய்ய முடியுமா? இதே போல ஒரு 5 விரல் போல ஒன்ன வச்சு செய்ய முடியுமா? இந்த கையை செய்யறத செய்ய அதாவது முடியுமா? இந்த இதுக்கான ஒரு கருவி படைத்தால் தனித்தனியா படைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, விஞ்ஞானம்னு சொல்வோம். இந்த கையை நடத்துவது எதுன்னு சிந்திப்போமே, ஆனா அதுதான் மெய்ஞானம். சிறுநீரகத்தை எடுத்துக்கொண்டா உலகத்திலேயே இது போல ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபில்டர் இல்லைங்க. ஒரு சிறுநீரகத்துல 1,00,000 சின்ன ஃபில்டர்ஸ் இருக்கான். நம்ம ரத்தத்துல உள்ள உப்பு பாத்தீங்கன்னா கடல்ல உள்ள உப்பு அளவு இருக்கு. இதையெல்லாம் பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது நமது கிட்னி. அது கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. நம்ம உடல்ல பிஆர் லெவல், பிபி லெவல் எல்லாத்தையுமே முறைப்படுத்தி பாதுகாக்குது. விஞ்ஞானத்தினால ஒரு ஆர்டிபிஷியல் சிறுநீரகத்தை கண்டுபிடிக்க முடியுமா? குழந்தை பிறந்த விடன் முதல்ல அழுவுது, அதனால அதன் நுரையீரல்கள் பார்த்தீங்கன்னா பெருசாகுது. ஒரு கேள்வி, நமது நுரையீரலுக்கும் டென்னிஸ் கோர்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? பாத்தீங்கன்னா நமது நுரையீரல்களை விரித்தால் அது டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு இருக்கும். நாம தினமும் நம்மையும் அறியாம சுவாசிக்கிறோம். இது 70% ஆஃப் த டாக்ஸின்ஸ நுரையீரல்கள் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, இந்த விஞ்ஞானத்தில் இருக்கும் மெய்ஞானம் அனைத்திலும் ஒரு தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கோடு நடந்து கொண்டிருக்கு. அப்போ இந்த இறைவனுக்கு உதவும் வகையில் நாம என்ன செய்யணும்? நம்ம உடலை எப்படி பார்த்துக்கிறது? காலார நடந்து, கண்ணார தூங்கி, வயிறார சாப்பிட்டு, மனசால சிரிச்சா, அறிவாக சிந்தித்தால் நம்ம வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருக்கும். இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு செயலுக்கு விளைவாக வருவது இறைநிலை என்பதை புரிந்து கொண்டு விஞ்ஞானிகள் மெய்ஞானத்திற்கு போக வேண்டுமா அல்லது மெய்ஞானிகள் விஞ்ஞானத்திற்கு போக வேண்டுமா அப்படின்ற கேள்வி மகரிஷி சொல்லி அதுக்கு பதிலும் சொல்றாங்க. மெய்ஞானிகள் பிரபஞ்சத்தையும் அணுவையும் ஆராய்ந்து விட்டார்கள். அதை தாண்டி உள்ள மெய்ப்பொருளையும் அறிந்து விட்டாங்க. எதை ஒன்றையும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதை விட நுணுகி போனாதான் முடியும். பிரபஞ்சத்தில் மிக நுண்ணிய பொருள் எது அப்படின்னு பார்த்தா சுத்த வேலைதான். அந்த அளவுக்கு, அதாவது அந்த 3 to 1 அளவுக்கு நம்ம ஃப்ரீக்வன்சி நுணுகுனா அப்போ எல்லாவற்றையும் நாம உணர்ந்து கொள்ள முடியும். நாம் அதுவானால் அதுவே நம்மோடு உறவாட, பேச அதுவே சொல்லும்னு சொன்னாங்க. ஒன்றுமில்லாத வெற்றிடத்தை அதாவது எல்லாம் வல்ல பரம்பொருள் என்று எப்படி ஒத்துக்கொள்வது அப்படின்ற கேள்வி மகரிஷியிடம் கேட்கப்பட்டது. How can you say vacuum is almightyன்னு கேட்டிருக்காங்க. இந்த இந்த பிரபஞ்சத்தை எடுத்த பார்த்தா அதாவது அது எங்க இருக்கு அப்படின்னு அருட்தந்தை கேட்டாங்க. அந்த கேள்வி அவங்களுக்கு புரியவும் இல்லை, அவங்க கிட்ட பதிலும் இல்லை. The whole universe all together, everything is resting, floating, moving only in the space ன்னு மகரிஷி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. வெற்றிடம் என்று எதை சொல்கிறீர்களோ அதற்குள் தான் இவ்வளவும் மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டு தோன்றிக்கொண்டு அழிந்து கொண்டு இருக்கு. அப்பொழுது தாங்கும் பொருள்தான் வலிதாக இருக்கணும். இந்த பெரிய பிரபஞ்சத்தை தாங்கிக் கொண்டிருக்க கூடிய பொருள் இறைநிலை, ஆல்மைட்ரி என்று பெயர் வைத்தார்கள் என்று மகரிஷி அவங்க விளக்குனாங்க. இதை எளிதாக புரிந்து கொள்ள விஞ்ஞானிகள் மனம் இறங்கி குண்டலினி யோகம் பயில வேண்டும். அதனாலதான் அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு மட்டுமல்ல,
அந்த அன்பு எதை கொண்டு வரும்? நம்மளுடைய ஒழுக்கம், கடமை, ஈகைன்னு எல்லா உயிரிடத்தில் அந்த அன்பை கொண்டு வரும். அப்ப அந்த மெய்யுணர்வு விஞ்ஞானிகளுக்கு அவசியம் வேண்டும். மெய்யுணர்வு பெற்று இறைநிலையோடு ஒன்று வரும் பேறு பெற்றால் ஒரு 5 பேர் அதை கத்துக்கிட்டா கூட போதும். அவங்க மத்த விஞ்ஞானிகளுக்கு அவங்க லாங்குவேஜ்லயே இந்த உண்மையெல்லாம் எட்டும்படி செய்துவிட முடியும். பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பரவி வருதுங்க. எங்க பீனிக்ஸ் பார்க் வேளச்சேரியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு பங்கு பெற்றவர்களுடைய அளவு, புதிதா சேர்ந்தவர்களுடைய நம்பர்ஸ் போட்டிருக்காங்க. 60 பேர் சேர்ந்திருக்காங்கங்க. இது 4வதோ 5வதோ பேட்ச். அருத்தந்தையுடைய கனவு நினைவாகி கொண்டிருக்கு. அதை நம்ம கண்கூட பாக்குறோம். விஞ்ஞானிகள் மெய்ஞானிகளாக மாற வேண்டும். ஞான ஆசிரியர்களின் தொண்டு இங்கு பெரிதாக இருக்கிறது. தொண்டு செய்வோம், உலகம் ஒளி பெறும் என்று வாழ்த்தி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய குருவையும் இறைமையையும் வணங்கி ஸ்கையோகா நார்வே டென்மார்க் இணையவழி குடும்பத்தினருக்கும் மற்றும் இந்த இணையவழி நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் தொகுப்பாளர்களுக்கும் பின்புலத்தில் இருந்து உதவி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரையதாக்கி நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.